ரமேஷ் டுவெல் ரமேஷ் எனது யூடியூபின் மூலமாக ஜெகதலா ஊரின் நாட்டாண்மை ராமையா அவர்களிடம் நான் பேட்டிக்கான வந்திருக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இந்த ஊர் நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக நாட்டாண்மை இருக்கீங்க? நான் இப்போ 4 வருஷமாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பூஜாரி இருந்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நானே ஏற்கனவே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்கேன். சரி. அப்போ உங்கள் மனசில் திருப்தி மன திருப்தி நல்லா இருந்துச்சா? நல்லா மாட்டேன். ஊரு நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் நாட்டம் இருக்கீங்கன்னா இப்போ அவங்க மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க? எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? 81 ஆயிடுச்சிங்களா? ஓ பரவாயில்லையா, சிறப்பு. இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கில் என்ன? பொழுதுபோக்கு தோட்டத்துக்கு அப்படியே போயிட்டு வர்றேன். சரி. இல்லைன்னா ஊருக்கு போகுது ஜோலிக்காக அப்படி வெளியே போனால் 4 பெரியவங்க சின்னவங்க வர்றாங்க, பேசுகிறாங்க, நல்லது போகிறது. இல்லை அங்கே கலெக்டரேட் போகணுங்கிற தாசில்தார் அந்த மாதிரி போயிட்டு வர்றேன். ஸ்கூல் நடத்துகிறோம் நம்ம ஜெகதலாவில் கவர்மெண்ட் பள்ளி. அங்கே போய் என்ன எப்படி நடக்குது என்னென்ன அதை பார்த்துட்டு வர்றேன். அப்படியே பொழுது போகுது. நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உதவன இடத்துக்கெல்லாம் முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரதா கேள்விப்பட்டேன். சரி, ஊரில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் முதல்ல தலையிடுவீங்க. ஒரு தலைவர் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது காலம் இருக்கா? ஒரு 5 வருஷம் 6 வருஷம்னு சொல்லி உங்களுக்கு இந்த பதவிக்கு ஊர் தலைவருக்கு இருக்கா? இல்லை வருஷம் மாற்றுவாங்களா? இல்லை, வருஷம் மாற்றுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்போ 4 வருஷமா நான் தான் இருக்கேன். நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ வழிகாட்டி இருக்கீங்க. ஊர் செய்யப்பட்டு நல்லபடியாக வரட்டும்னு நல்லா கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு என்ன ஏன் சொல்கிறீங்க? எங்கள் சேனலில் எப்படி இருக்கணும்? என்ன 4 பேருக்கு உதவணும், எல்லாம் நல்ல மனசார நம்ம வாழ்த்தணும், எல்லாம் என்ஜாய் பண்ணணும், நல்லா வளர்ந்துட்டு வரணும். சரி, இப்போ தோட்டத்துக்கு போனாலும் இலைய எடுப்பீங்களா? இலைய எடுக்கிறதுல அப்படி பார்க்குறீங்க. இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு கொஞ்ச நாளாக போகிறதில்ல. அப்படியே வீட்டுக்கு அப்படி ஷெட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, இப்படி டவுனுக்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. வேலை இருந்தால் போகிறோம். அப்போ இந்த வயசில் வந்து இப்போ உங்கள் உடல் நலம் நல்லபடியாக நல்லா இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். நானும் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு அடுத்த வருஷமா இன்னும் 2 வருஷம் கழிச்சோம் வந்தாலும் நீங்கள் இதே உடல் அமைப்போட வயதோட நல்லா ஹெல்த்தோட நல்லா இருந்தால் நோய் இல்லாமல் நல்லா இருக்கணும். நான் சின்ன வயசானாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கணும்.